நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பார்வதி தான் எவிக்ட் ஆக போறாங்களா இல்லையான்ற மாதிரி பயங்கர குழப்பம்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்ட்டாக தான் இந்த விஷயத்தை கேட்குறேன். நீங்கள் நிறைய லைக் போடுறது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேரும். அதனால இந்த விஷயத்தை மட்டும் பண்ணுங்க. இப்போ லைக் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். ஆக்சுவலாக இப்போ லைவ்ல வந்து வேக்கப் சாங்லாம் போட்டுட்டாங்க. அந்த வேக்கப் சாங்கை என்ன போட்டிருக்காங்கன்னா, குட்டி படத்தில் வரும் பார்த்தீங்களா, கண்ணு ரெண்டும் ரங்கராட்டினோம் அப்படின்ற மாதிரி ஒரு சாங்கு, அதாவது ட்ரெயினில் அவங்க டிராவல் பண்ணும்போது ஒரு சாங் வரும். அந்த சாங்கை தான் போட்டிருக்காங்க. எப்போவுமே வந்து சனிக்கிழமை என்ன சாங்கு போடுறாங்களோ அதில் எவிக்ஷனுக்கான க்ளூ இருக்கும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது எல்லா சமயமும் மேட்ச் ஆகாது, ஆனால் சில சமயம் மேட்சும் ஆகும். ஸோ இந்த சாங்கில் அப்படி என்ன இருக்கு, இந்த சாங்கில் வந்து யார் போகிற மாதிரி இருக்குன்றதுக்கான சில க்ளூ இருக்கு. ஸோ பெண்களை வச்சு வர சாங்கு, பெண்கள் தான் போக போகிறாங்கன்ற மாதிரி ஒரு டோனில் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை தாண்டி இதில் ஒரு வார்த்தை வருது. அந்த சாங்கோட லிரிக்ஸை வேணா நான் சேர்க்க முடிஞ்சா சேர்க்குறேன். அதில் மதுரை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. ஆக்சுவலாக வந்து பார்வதி 2-3 இடத்துல சொல்லியிருப்பாங்க, நான் மதுரை பொண்ணுன்ட்டு. பார்வதி, திவாகர், அதுக்கப்புறம் திவ்யா கூட மதுரை பொண்ணு தான். திவ்யா இந்த வாட்டி நாமினேஷன்ல இருக்காங்களா? ஆமா, திவ்யாவும் இருக்காங்க. ஸோ மதுரைன்ற லிரிக்ஸ் வருதுங்க. மதுரைன்ற லிரிக்ஸ் வருதுன்னா அது திவ்யாக்கும் பொருந்தும், அதே மாதிரி வந்து பார்வதிக்கும் பொருந்தும். ஏற்கனவே ஆல்மோஸ்ட் நிறைய பேர் 80% பேர் பார்வதி போறாங்கன்னு சொல்றாங்க. அதே சமயம் நிறைய பேர் பார்வதி போறது அன்ஃபேர்னு சொல்றாங்க. பார்வதிக்கு இப்ப நிறைய சப்போர்ட்டை பார்க்க முடியுதுங்க. முன்னாடிலாம் ஒரு 4-5 வாரத்துலலாம் பார்வதி அடிக்கிறவங்க தான் நிறையா, பார்வதிக்கு சப்போர்ட் பண்றவங்க ரொம்ப கம்மி. யாரை பார்த்தாலும் பார்வதியை போட்டு அடின்னு அடிப்பாங்க. ஆனா இப்ப அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. பார்வதி அடிக்கிறவங்க இப்பயும் இருக்காங்க, பயங்கரமா அடிக்கிறவங்க இருக்காங்க. அதே சமயம் பார்வதி கரெக்டா தான் இருக்காங்க, நிறைய விஷயத்துல கரெக்டா தான் இருக்காங்கன்னு சப்போர்ட் பண்றவங்க ரொம்ப அதிகமாயிட்டாங்க. அதனால தான் உங்களோட ஓட்டுலேயே அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அன்அஃபிஷியல் ஓட்டிங்லாம் பார்வதி கொஞ்சம் பின்னாடி தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்வதி செகண்ட் இடத்துல இருக்காங்க. ஆல்மோஸ்ட் முக்கியமான எல்லா பிளேயரும் வரும்போதே செகண்ட் இடத்துல இருக்காங்கன்னா, ஏறக்குறைய இப்பயே இவங்க ஃபைனலிஸ்ட்ல, அதாவது கடைசி செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க. அதாவது ஃபைனலிஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க. நான் ஃபைனலிஸ்ட்னா 5 பேர் வருவாங்கல்ல, அதை சொல்ல 2வது ஆளாவே இவங்க இருக்காங்கன்னு நான் சொல்றேன். கானா வினோத் ஃபர்ஸ்ட் ஆளு, செகண்ட் ஆள் இவங்க. ஏன்னா இப்ப இந்த வாட்டி வியானா வரல, நாமினேஷனுக்கு வியானா வரல, இன்னும் சிலர் பேர் வரல. அவங்களே உள்ள வந்திருந்தாலும் பெருசா மாற்றம் நடந்திருக்காது. கானா வினோத் அதே ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்திருப்பாரு, அதே மாதிரி வந்து பார்வதி அதே செகண்ட் பொசிஷன்ல இருந்திருப்பாங்க. வேணா எல்லாருமே ஒரு வாட்டி வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம ஈஸியா பாத்துரலாம் யார் வந்து இப்போதைக்கு முன்னாடி இருக்கா, செகண்ட் இருக்கா, தேர்ட் இருக்கான்றத பாத்துற முடியும். தேர்ட் பவரோட இருக்கிறது திவ்யாவுக்கு சப்போர்ட்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்காங்க. அதாவது நல்லா இருந்தாங்க சப்போர்ட்டர்ஸ் முதல்ல, இப்ப கொஞ்சம் குறைஞ்சு திரும்பி ஏறுறாங்க. திவ்யாவுக்கு சப்போர்ட்டர்ஸ் குறைஞ்சதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, கானா வினோத்தும் திவ்யாவும் ஒரே, அதாவது கானா வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் சப்போர்ட் பண்றது ஒரே ஆளுங்க தான். இப்பதான் அந்த கிளாஷ் ஏற்பட்டிருக்கு. கானா வினோத்துக்கும் திவ்யாவுக்கும் பிரிவு ஏற்பட்டிருக்கு, அதாவது சப்போர்ட்டர்ஸ்குள்ள பிரிவு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி 2 பேருக்கும் ஒரே சப்போர்ட்டர்ஸ் தான் இருந்தாங்க. சரி, இப்ப நம்ம லிரிக்ஸ்க்கு வருவோம். அதுல வந்து லிரிக்ஸ்ல வந்து மதுரைன்னு வரது திவ்யாவை குறிக்கும், பார்வதியை குறிக்கும். பார்வதின்னு சொல்றதுனால வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம். அதே மாதிரி இதே லிரிக்ஸ்ல வந்து மீன்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது. மீன்னா கடலை தான் குறிக்கும். கடல் யாரை குறிக்கும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சுபிக்ஷா தான் நாங்க மீனவர்கள், கடலை சேர்ந்தவங்க அப்படி இப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டைரக்டா அவங்கள தான் மீன் பண்ணோம். அதே மாதிரி இந்த வேக்கப் சாங்ல எப்பவுமே வந்து எல்லாரையும் மாத்தி மாத்தி காட்டுவாங்கல்ல, அதுல ரொம்ப நேரம் இன்னைக்கு சுபிக்ஷாவை காட்டின மாதிரி இருக்கு. பொதுவாகவே சுபிக்ஷாவை அதிக நேரம் காட்டுவாங்களா என்னன்னு தெரியல, ரொம்ப நேரம் சுபிக்ஷாவையே காட்டுறாங்க. ஸோ சுபிக்ஷாக்கு தான் பாயாசம் போட போறாங்களா என்னன்னு தெரியல. அப்படி போட்டால் அது கரெக்டாகவும் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலாக அவங்க பின்னாடி தான் இருக்காங்க. மேட்சாக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ சுபிக்ஷாக்கு கூட இது பொருந்தவங்க. ஆனால் வந்து இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, 2 பேர் போக போறாங்க, கனி எஃப்ஜே தான். ஏன்னா அவங்க தான் கடைசியில் இருக்காங்க, அதுபடி தான் அஃபிஷியலும் இருக்கு. அவங்க 2 பேர் தான் போக போறாங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. பட் பார்வதியை வெளியே அனுப்புனாங்கன்னா அது கண்டிப்பாக அன்ஃபேராக தான் இருக்கும். எதுவுமே பண்ண முடியாதுங்க. அன்ஃபேர்னு நம்ம சொல்ல முடியும், அவ்வளோதான். வேற என்ன நம்ம பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. ஏன், இதுக்கு முன்னாடி எவ்வளோ அன்ஃபேர் எவிக்ஷன் நடக்க தான் செஞ்சிருக்கு. பார்வதி வெளியே போனாலும் எதுவுமே பண்ண முடியாது. வெளியே போயிட்டாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர எதுவுமே பண்ண முடியாது. பட் எனக்கு தெரிஞ்சு பார்வதியெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா வந்து அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல 2வது இடத்துல இருக்கவங்களை போய் தூக்குனா வந்து எல்லாரும் அதை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. அடுத்த ஒரு வாரமாவது அதை பத்தி பேசுவாங்க. எதுக்கு தேவையில்லாதது, நம்ம ஆர்டராகவே போயிடலாம்னு நினைப்பாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, பார்வதி டார்ச்சர் பண்றதுனால அனுப்புறாங்கன்ட்டு. அப்படிலாம் இல்லைங்க. பிக் பாஸை இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே தான் டார்ச்சர் பண்றாங்க. என்னமோ பார்வதி மட்டும் டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கு. எல்லாரும் தான் டார்ச்சர் பண்றாங்க. ஸோ அதெல்லாம் காரணமா இருக்க வாய்ப்பு இல்லை. நிறைய பேர் கனி எஃப்ஜேனோ சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு கனி எஃப்ஜேக்கு தான் வாய்ப்பு அதிகம் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தையும் சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல பார்ப்போம்.